இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. இவன் பொறுப்பா காட்டுறன்னு இருக்கிறவன் பருப்பெல்லாம் எடுத்துருவானு. ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். என் பேர் மட்டும் வாயில வராதுல்ல, குசுகுமே உனக்கு. குசுகுமா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இன்னைக்கு குரேஷி நீ ஹெல்ப் பண்ணுவ எனக்கு தெரியும், ப்ளீஸ் டா. இவன் ஒருத்தி. ஐயோ சாமி, இவன் வேற. டேய் கூண்டு போங்கடா. நான் சொல்லல. வா. காசு தானே என்ன இருக்கு, அப்படியே உலக கோப்பையை கையில வாங்கின மாதிரி குதிக்கிற. குரேஷி எப்படியாவது காப்பாத்துரு அவனுக்கு. அழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். கட்ட துறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. கட்ட துறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. இன்னைக்கு முடிவு பண்றடா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்ட துறையான்னு. இந்த வெட்டு புலியா இல்ல அந்த செத்த எலியா? ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க என்னமோ பெரிய செஃப்பாமே. பெரிய செஃப் உண்மையிலே ஒரு தைரியமான செஃப்பா இருந்தா என் மேல கை வைக்க பாப்போம். அவ்வளவுதானே. டாய் கட்ட துறை, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தீனா என் ஆளை அடிச்சு பார். வச்சிடலாம். அடிங்க, அப்பதான் ஏதாவது காமெடி பண்ணுங்க. ஆடு தானா வந்து தலையை குடுக்குது, கறி போட்டுடலாம். நான் ஒத்துக்கிறேன், நீங்க ஒரு உண்மையான செஃப்னு ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன், வரட்டுமா? டாய் நான் ஒத்துக்கிறேன், உன் தாய் பத்தினிங்கிறத ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஏய் இங்க அப்படியே பார்த்து இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். என்ன தைரியம் இருந்தா ஆஹா நான் வந்து மாதம் வட்டியை ஃபாலோ பண்ணேன். வேணாம், தாமஸ் கேட்டரிங் அவரும் வச்சிருக்காரு. அவரே மாதம்பட்டி ஆப்போசிட் தான் வச்சிருக்காரு. மாதம்பட்டிக்கு போட்டி என்ன ஆரம்பிச்சிருக்கா? அப்படி யார் சொல்றது? யார் அதெல்லாம் சொன்னா? உளவுத்துறை அளவுக்கு நான் ஒருத்து இல்லையா? வலிக்குது, அழுதுருவேன். இந்த குத்து குத்துறாரு. அட்டாக் பண்ணிக்கல, கிளம்புங்க, நானும் போறேன். அந்த பயம் இருக்கட்டும். ஒன்று நினைக்கிறேன். அது பாரு வயல்லாம் போயிட்டு இருக்குது. உன்னாலதான் இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போற புள்ளையே இப்படி கடைசி புள்ள மாதிரி அடி அடின்னு அடிக்கிறாரு. இன்னும் நம்மளாம் போன என்ன அடிப்பாரோ? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. யாரு அமலா பாலம்? அமலா பாலம். கௌஷிக் என்ன சொன்ன நீ? நான் பார்த்தேன் இதை. என்னப்பா அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. கௌஷிக் வாயத்தேர்ற சொல்லல. என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்க. அவர் வாயை தேடிட்டு இருக்காரு ரொம்ப நேரமா. நக்கல்யா அவனுக்கு. தள்ளுறியாடா ஜட்ஜின்னு பார்க்காம. வாயமுறா குரங்கு. ஐயோ அவன் சொன்னதுக்கு எப்படினாக்கா நான் சொன்னதுக்கு தெரிஞ்சதுன்னா வரட்டும். நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. என் புள்ள புகழ் வேணுன்றது. வருவாரு. ஆகா நீ வா வச்சிருக்கீங்க. என்னைய தேடுறாங்க. இது வரைக்கும் வேணாம், ஏதோ தவறு நடந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த அட்வான்டேஜ் டாஸ்க வின் பண்ண போறது இந்த ரெட் டீம் தான். பாத்தியா? ஏய் உனதாதப்பா புரட்டிடுவானுங்க. ஆனா அவர் முகத்துல மட்டும் இந்த சந்திரமுகி படத்துல வரும்போது ஒரு தேஜஸ் தெரியுது. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் பேரிங் இதுலயே விவசாயியோட பேண்ட கிழிச்சு விட்டுருக்கோம். இதுக்கு மேல போய் எதெல்லாம் கிழிக்கிறோம்னு மட்டும் பாரு. நீ சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. ஏய் விவசாயி போச்சா கிழிஞ்சிருச்சா காட்டு திரும்ப. ஒரு ஆங்கர் எல்லாத்தையும் சோல பார்க்கணும், அதுக்கு இதெல்லாமே ஏங்க அதே ஏங்க காட்டு இருக்கிறீங்க திரும்ப சொல்லி. யார் இந்த சீனியர் லாயர்? சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஓகே, இன்னைக்கு உமேரோட பாரா இருக்கிறது குரேஷ். சூப்பர் மாமா.